எனக்கு டே 16 கம்ப்ளீட் 3 டாஸ் சென்ட் பண்ணி நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சிஎம்ஏ சொல்ல கொஞ்சம் பேர் வச்சிருப்பேன். செகண்ட் வந்து சொல்லிட்டு வரணும் சொல்லி கொஞ்சம் பேர் வச்சிருப்பேன். தேர்ட் வந்து கோர்ஸ் அதில் கொஞ்சம் வீடியோ பார்த்துருப்பேன். நீ கோர்ஸ் வந்து குட்டியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோடன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி வந்து கிங்குக்கு விற்று பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் பண்ணுற வேலையை பார்த்து கிங்குக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அப்ரிஷியேஷனுக்காக ஒரு 50 கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராரு. 50 கோல்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் ரொம்ப பெரிய காசு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். ஸோ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு கேட்குறாரு. இவருக்கு தரலாமா வேணாமான்னு யோசனையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து உருப்புற கேஸ் கிடையாது. ஸோ அந்த 50 கோல்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாங்கிறதுக்காக அட்வைஸ் கேட்கறதுக்காக மணி லெண்டர்கிட்ட போகிறாங்க. அந்த காலத்தில் மணி லெண்டர்கிட்ட காசு வாங்க தான் போவாங்க, அட்வைஸ் கேட்க யாரும் போக மாட்டாங்க. இதை பார்த்து மணி லெண்டரே ஆச்சரியப்பட்டார். அந்த மணி லெண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட வந்து பணம் கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அவரும் அவர் ஃப்ரெண்டு வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா தான் இருந்திருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாரின் கேர்ளில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த கேர்ள் வந்து ஆடம்பர செலவு பண்ணி அவர் பணத்தை மொத்தமாக அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வேறு வழியில் ஃப்ரெண்டு இவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆகிட்டானே, சரி அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா அவனை ஹெல்ப் பண்ணுவதுக்காக அவர் மணி லெண்டர் வந்து காசு கொடுத்துருக்காரு. பட் என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து அவன் ஒய்ஃப் வந்து அவன் ஃப்ரெண்டே போட்டு தெளிச்சு கடைசியாக அந்த ஒய்ஃப் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு ஏதோ ஒரு சண்டேனால. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனாக எடுத்த டிசிஷனால் நம்ம மணி லெண்டருக்கு லாஸ் வந்தது. ஸோ அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எமோஷனலி பணத்தை ஃப்ரெண்டுன்னு நினச்சி நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க, பட் ஆனால் அவன் கொடுத்தா திருப்பி கொடுப்பானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கொடுங்க. ஸோ இதே மாதிரி என்டர்பிரினர்ஷிப்பில் ஃபாலோ பண்ணிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் கைஸ்.